ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மிலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான எனக்கு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு முட்டை பணியார காரத்துக்கு தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் நார்மலாக ஸ்டார்டராக செய்யணும், பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவினிங்கில் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் டைப் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமாக பவுல் எடுத்துக்கோங்க. நான் 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். எப்போவுமே முட்டை ஊற்றி பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முட்டை நல்லா இருக்கா என்னன்றதை. இப்போ இது கூடயே ஃபைனாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன். அது கூடயே ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரக பவுடர், அது கூடயே தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பனியாரக்கல்ல ஊற்றி எடுக்க போகிறோம். பனியாரக்கல்ல முன்னாடியே ஹீட் பண்ணி ஆயிலெலாம் ஊற்றி செட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 3/4 குழிக்கு இந்த எக் பேட்டரை ஊற்றிக்கோங்க. ஏன்னா எக்கு வெந்து வரும்போது குழிஃபுல்லாக நிறைஞ்சு வந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றி 2 சைடு பரட்டிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வெறும்னே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட விரும்பி வித்தியாசமாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, 2 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 4லேருந்து 5 கிராம்பு, 4லேருந்து 5 வரமிளகா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அரோமா வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 30% குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண தக்காளியும் 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் செஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது கூட ஒரு கத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு வதக்கி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் குழஞ்சு ரெடி ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டைப்புளி பணியாரத்தை உள்ள போட்டு லைட்டா பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த கோர்ஸ் பவுடர் அதையும் அது மேல 2 கை ஃபுல்லா எடுத்து போட்டு நல்லா பரட்டிட்டு ஃபைனா சாப் பண்ண கொரியாண்டரும் கருவேப்பிலையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான குழிப்பணியார மசாலா தொக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ, பாய்.